நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கான ஒரு செய்தியாக இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இந்த செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2019 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை எழுந்தது. அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் அப்போது நிலவியது. அதன் பிறகு அது நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு அப்போது நடைபெற்ற, அதாவது 2019 மக்களவை தேர்தலின் போது பாஜக சார்பில் ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவும் இது கொடுக்கப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்திலே சிஏஏ என்று அதன் சுருக்கத்தை குறிப்பிடுகிறார்கள். நம்ம நாட்டினுடைய சட்டம், இந்த சட்டத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்களும், குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல மாநில முதல்வர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரவலாக தொடர்ந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைகளும் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கின்றது. அதே போல மிக குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மேகாலயா உள்ளிட்ட சில மாநிலங்களில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கின்றது. காரணம், வெளி நாடுகளிலிருந்து ஊடுருவல் போன்றவை இருக்கக்கூடிய காரணங்களால் அதனை தடுப்பதற்காக இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இதன் மூலமாக இங்கே வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு, ஏற்கனவே வசித்து வரக்கூடிய சிறுபான்மையினர் உள்ளிட்டோருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இதன் மூலம் எழாது என்பதுதான் பாஜக தரப்பில் வைக்கப்படக்கூடிய வாதமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மசோதா நாடு முழுவதற்கும் பொருந்தும் என்றாலும் அசாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் போன்ற அந்த வடகிழக்கு மாநிலங்களிலே தான் அதிகமாக எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக அங்கு பல போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலும் கூட இதற்கான போராட்டங்கள் நடத்தப்பட்டது. காரணம், இந்த வடகிழக்கு மாநிலங்களில் கூடுதலான பிரச்சனை எழுவதற்கு காரணம் வங்கதேசத்துடன் இந்த மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரணத்தால் இந்த பிரச்சனை அங்கு அதிகமாக இருந்து வந்தது. குறிப்பாக அங்கிருந்து எளிதில் ஊடுருவக்கூடிய வகையிலே அந்த எல்லை பகுதி அமைந்திருப்பதாக கருதப்படுகின்றது. வங்கதேசத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள், அதே போல இந்துக்கள் என இரண்டு தரப்பினரும் சட்டவிரோதமாக தொடர்ந்து உள்ளே வருவதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த சட்டம் என்பது தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த அரசாணை என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இது அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 2019 மோடி அரசு தேர்தல் வாக்குறுதியாக பாஜக கொடுத்திருந்ததை மோடி அரசு தற்போது செய்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர். சிஏஏ சட்டம் அமலுக்கு வருகின்றது. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்று குறிப்பிடப்பட்டு இது எதற்காக கொண்டு வரப்படுகின்றது, இதில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு விஷயங்கள் என்ன, இது யாருக்கு பொருந்தும் என்பன உள்ளிட்ட பல விஷயங்களும் விவரமாக அந்த அரசாணையிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது. அப்படி சிஏஏ சட்டம் கொண்டு வந்தால் அது சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என்றெல்லாம் பல்வேறு பிரச்சாரங்கள், பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து இரண்டு தரப்புகளிலும், அதாவது ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், இதனை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் என்று தொடர்ந்து பல இடங்களிலே அதற்கு ஆதரவான பிரச்சாரங்கள், அதற்கு எதிரான போராட்டங்கள் போன்றவை எல்லாம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலே பிரதமர் மோடி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக 2024 மக்களவை தேர்தல் விரைவில் நடத்தப்பட உள்ளது. அதற்கான தேதிகள் இந்த வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முக்கியமான சட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அமல்படுத்தியிருக்கின்றார். இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு பல தரப்பிலிருந்து ஆதரவும் பல தரப்புகளில் இருந்து எதிர்ப்பும் கிளம்பி இருக்கின்றது. எனவே இந்த சட்டம் தற்போது அமல்படுத்தப்படுவதாக மத்திய அரசு சார்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு, அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.